இது வரைக்கும் பார்ட் 1 பார்க்காதவங்க முதல்ல போய் பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இதுக்கு மேலே வர கதை உங்களுக்கு புரியும். அது 1000 ரூபாய்க்கு 10 ட்ரெஸ்ஸா? பரவாயில்லையே, நல்லா இருக்கு. நம்மகிட்ட தான் ட்ரெஸ் இருக்கு. வா கிஃப்ட் கார்டு வச்சு வா. சார் ஷர்ட் பேக் பண்ணுங்க. ஓகே சார். பேண்ட் அது என்கிட்ட இருக்கு, பரவாயில்ல நீங்க பேக் பண்ணுங்க. இந்த செட்டை பேக் பண்ணிடுங்க. எவ்வளவு ஆகுது டோட்டலா? சார் 10,500 ஒன்லி சார். 10,000 பரவாயில்ல பேக் பண்ணுங்க. நம்ம தான் கிரெடிட் கார்டு இருக்கு, பண்ணுங்க பண்ணிட்டு சொல்லுங்க. சார் கார்டு சார். இந்தாங்க கிரெடிட் கார்டு. இந்தாங்க கிரெடிட் கார்டு. இவர் தாங்க ஆகாஷ். கிரெடிட் கார்டு இருக்குதேன்னு சொல்லிட்டு பல பொருட்களை வாங்கி போட்டு தன் வாழ்க்கையே சிக்கலாக மாற்றிக்கிட்ட 2வது ஹீரோ. இன்னும் ஒரே வெளிச்சமா இருக்கு, எனக்கு தெரியலையே. மளிகை பொருள் வேற வாங்கணும், மளிகை கடைக்கு வேற போகணும். என்னாச்சு, எல்லா பொருளும் எடுத்து வச்சிங்களா? மளிகை பொருளா எடுத்து வச்சிங்களா? தம்பி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்ப்பா. சரி, எல்லாம் ஒரு பையில போட்டு கொடுத்துருங்க. எவ்வளவு ஆச்சு அமௌண்ட்? 2,500 ரூபாய்ப்பா. 2,500 ஆச்சு. கேஷ் இல்ல, கார்டு யூஸ் பண்ணலாமா? கார்டப்பா காலையில இருந்து சரியா ஒர்க் ஆகலப்பா. என்னாச்சு, நீங்க இந்த டைம்ல எல்லாம் கார்டுலாம் வச்சிருக்கீங்களா நீங்க? சரி, நான் ஜிபே பண்ணட்டுமா? தம்பி நெட்வொர்க் இல்லப்பா, அதனால தான் பிரச்சனையே. காலையில இருந்து என்னாச்சு, கார்டும் ஒர்க் ஆகல, ஜிபேவும் ஒர்க் ஆகல, எப்படி என்னாச்சு? சரி என்னாச்சு, நீங்க பொருள் கொடுங்க, நாளைக்கு நான் கேஷ் எடுத்து கொடுத்துட்டோம், பரவாயில்லையா? சரி தம்பி. சரி கொடுங்க. என்னடா இது, ஏடிஎம் வாசல் இவ்வளவு கூட்டமா இருக்கு? என்ன இன்னைக்கு இவ்வளவு கூட்டமா இருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல. தம்பி என்ன ஏடிஎம் அவ்வளவு கூட்டமா இருக்கு, என்னாச்சு? கேஷ் வருதா? ஆனா காலையில இருந்து நெட்வொர்க் இல்லன்னு சொன்னாங்க, அதனாலதான் எதுவுமே எடுக்க முடியலன்னு சொல்றேன்ப்பா. இது எங்க பார்த்தாலும் அங்க ஒர்க் ஆகல, இங்க ஒர்க் ஆகல, என்னதான் ஆச்சு? என்னதான் என்ன? எனக்கு ஒண்ணே புரியல. நான் கூட ஏடிஎம்ல போய் எடுக்கலாம் தான் நினைச்சீங்க. கேஷ் வருமா வராதா தம்பி? தெரியல, நான் எப்போ வரேன்னே தெரியல. எப்போ வரும் ரிட்டர்ன் கோர் எதுவும் எழுத மாட்டானுங்க, அப்படியே சும்மா போட்டு போயிட்டே இருக்காங்க. காலையில இருந்து இன்டர்நெட்டும் ஒர்க் ஆகல, ஏடிஎம்மும் ஒர்க் ஆகல, ஒரே டென்ஷனா இருக்கு. ச்சே, போய் ஃபேனாவது போடுவோம். ஃபேனும் ஓடலையா? கரண்ட் இல்லையா? சோ காலையில இருந்து ஒரே டென்ஷனா இருக்குப்பா. ச்சே, என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. கிரெடிட் கார்டு பில்லு 1 lakh மேல இருக்கா? ஐயோ, எப்படிடா நம்ம பே பண்ணுவோம்? இப்படி இவ்வளவு செலவாச்சு? செலவு பண்ணும்போது தெரியவே மாட்டேங்குது, பில் வரும்போது தான் தெரியுது. கஷ்டமா இருக்கு. இன்னும் அர்ஜுன் வேற கால் பண்றான். எதுக்காக கால் பண்றான்? ரொம்ப நாள் கழிச்சு பண்றான். ஊர்ல இருந்து வந்திருக்கானோ? என்ன சொல்றேன்னு பேசி பாப்போம். ஹலோ, சொல்லுங்க அர்ஜுன். ஹலோ ஆகாஷ், ஏன்னா அர்ஜுன் பேசுறேன்டா. நீ தான் லண்டன்ல இருந்து லாஸ்ட் வீக் வந்திருந்தேன். இப்ப ராகுல் வீட்டுல தான் இருக்கேன். ஒரு பிரச்சனைடா மச்சான், நீ வந்தா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கட்டா. கொஞ்சம் ப்ளீஸ் சீக்கிரமா வாடா மச்சான். முடிஞ்சாலும் எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ வாடா மச்சான். டேய் ஏன்டா பொறுமையா பேசுறா? இருடா, நானே காலையில இருந்து ஒரு டென்ஷனா இருக்கடா. எப்படா வந்த நீ? சீக்கிரமா வாடா. சரி ராகுல் வீட்லயே இரு, நான் வர அவசரப்படாத. வர வெயிட் பண்ணு. நம்பர் எதனா நீ தான் பாரு, நம்ம தான் தப்பு. டைம் கம்மியா இருக்கு. ஏய் டோர் யாரோ தட்டுமா சவுண்ட் கேக்குது. ஆகாஷ் ஆகாஷ் வேணே. ஆகாஷ் வந்துட்டியாடா? ஆகாஷ் சொல்றேன், நான் தான் வந்திருக்கேன். ஆகாஷ் அது ஒண்ணும் இல்லடா மச்சான். நம்ம ராகுல் எப்பவுமே ஸ்மார்ட்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஸ்மார்ட் ஹோமா ஆகிட்டான். திடீர்னு கரண்ட் போனோன்னு ஆட்டோமேட்டிக்கா நம்மளாக் ஆயிடுச்சு. இப்ப நம்பர் போட்டாதான் வெளியே வர முடியும்டா. அதுதான்டா, இந்த பையன் வேற அந்த நம்பர் மறந்து கால்ச்சிருச்சு. இது தொல்லையா இருக்கு. என்னடா நம்பர்னு சொல்லிட்டு இருக்க? டோர் திறந்தா வரப்போகுது, நீங்க உள்ள லாக்க கழட்டுறா வரும். வந்து ஸ்மார்ட் லாக்னு எல்லாத்தையும் டிஜிட்டல் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான்டா மச்சான், வேற ஒண்ணும் இல்ல. ஏய், இந்த நம்பர் எனக்கு எப்படா தெரியும்? அவங்ககிட்ட கேட்டு சொல்றேன், ஏதாவது சொல்றாங்க, நான் ட்ரை பண்றேன்டா. ஆகாஷ், நீதான் ராகுல் கூட பழகிருக்கீங்க. அவன் என்னெல்லாம் பண்ணுவான் உனக்கு தான் தெரியுமா? அவன் எதனா நம்பர் வைக்கணும்னா கூட உனக்கு தான் சொல்லுவான். உனக்கு என்ன ஐடியா இருக்கா அவன் என்ன மாதிரி நம்பர் வச்சிருப்பான்? அதுக்காக தாண்டா உன்னை கூப்பிட்டேன். ப்ளீஸ் எதனா ட்ரை பண்றான் மச்சான். ராகுலையும் யோசிக்க சொல்லியிருக்கேன், அவனும் யோசிக்கிறான் இன்னும் தெரியல. என்னடா யோசிக்கிறது? மைண்ட்ல ஒண்ணுமே ஓட மாட்டேங்குதுடா. டேய் 452 ட்ரை பண்ணி பாரு. ஆகாஷ் 452 இருடா. 452 மச்சான், இதுவும் ஒர்க் அவுட் ஆகலடா. என்ன மச்சான், வேற எதுவும் யோசிச்சு. ஆகாஷ் ராகுல் என்னடா? 2 5 4 ஏய் ஓபன் ஆயிடுச்சு. வாடா. ஏய் ஆகாஷ், அப்படியே போடா.
மச்சான் நீ தான் நம்பரை மறந்துட்டேன்னு சொன்னியா, திடீர்னு லாஸ்ட்ல எப்படியே கண்டுபிடிச்ச, எப்படி மச்சான்? ஓ அதுவாடா மச்சான், அது ஆல்ரெடி ஆகாஷ் கண்டுபிடிச்சான்டா. நான் வீட்டோட நம்பர் தான் வச்சிருக்கேன்னு சொல்லி அவன் எப்படியோ கெஸ் பண்ணிட்டான். ஆனால் நான் என்ன பண்ணிருந்தேன், அப்படியே விட்டா வச்சிருந்தேன். அதை அவனால் கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் அதை என்ன மட்டும் விட்டாச்சு, வேற ஒன்றும் கிடையாது. ஓ அப்படியா? சரி, அந்த பாஸ்வேர்டு எப்படி மச்சான் ஆகாஷ் கண்டுபிடிச்சான்? ஓ அதை கேட்குறியா? அது எப்படின்னா அவன் என் கூட இருந்தனால அவனுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். ஏன்னா நான் வந்து எந்த பொருளை பார்க்கணும், எந்த எந்த இடத்துல இருக்கணும், அந்த இடத்துல என்ன பார்க்கணும், அதில் பாஸ்வேர்டு அப்படிங்கிற அவனுக்கு தெரியும். உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் புது பொண்ணு வாங்கும்போது பிரியா அந்த பாஸ்வேர்டு வச்சுருந்தேன் தெரியுமா? அதெல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். அதை வச்சு தான் நான் வீட்டு நம்பர் வச்சிருப்பேன்னு அவன் கெஸ் பண்ணிருக்கேன். பரவாயில்ல, உடம்பு பரவாயில்லையா? அப்போ மச்சான் பரவாயில்ல, வாங்கிக்கலாம் மச்சான். சரி சரிடா, எங்களை காப்பாத்துனதுக்கு உடம்பு பாத்துக்கோங்க. சரி, நீ ஏன்டா கவலையா இருக்க? என்னடா பிரச்சனை? ஏதோ டேய், என்னடா பிரச்சனை சொல்லிட்டே இருக்க வந்து, என்ன பிரச்சனை? சொல்லு மச்சான். இல்லப்பா, என்னாச்சு? என்ன பிரச்சனை மச்சான்? என்னடா ஆச்சு? என்னால ஓப்பனா பேசுறா? இவ்வளவு நாள் டெக்னாலஜின்னு சுத்திட்டு இருந்தேன். டெக்னாலஜி வந்து என்னை காப்பாத்தலடா. நீ ஏன்டா மச்சான் எங்களை கடைசியில காப்பாத்துன? என்ன பிரச்சனைன்னு சொல்றா. உனக்காக நான் உயிரையும் கொடுக்கறேன்டா மச்சான். சொல்றா சொல்லுடா மச்சான், என்ன பிரச்சனை? சொல்றா. மச்சான் விட்றா, ஒன்றும் இல்லடா. நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்ததுடா. அதில் தானே எனக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னடா பிரச்சனை? சொல்றா மச்சான். எதனால ஓப்பனா பேசுற? என்னடா? சொல்கிறேன் கேளுங்கடா. என்னடா ஃபோன் வருது? நெட்வொர்க் வந்துருச்சா? பேங்க்ல இருந்து கால் பண்ணுறாங்க. ஓ, இந்த நம்பருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹலோ ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். ஹலோ, இது சிசி பேங்க். சொல்லுங்க மேடம். சார், நீங்க லோன் அப்ளை பண்ணிருக்கீங்களா? ஆமாம் மேடம். அது வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சா? ஏன், எதனால? சார். நிறைய ரீசன்ஸ்ல ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கிரெடிட் கார்டு சரியா பே பண்ணாம இருக்கீங்க போல இருக்கு. மேடம், நான் கரெக்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எல்லாம் பே பண்றேனே. சார், கரண்டா வந்து 1 lakh கிட்ட உங்களுக்கு டியூவே இருக்கு சார். ஆமா மேடம், இந்த வாட்டி கொஞ்சம் பர்ச்சேஸ் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு மேடம். கிரெடிட் கார்டு லிமிட் கிட்ட ஓவராலா யூட்டிலைஸ் பண்ணதால அதுவே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு சார் ஸ்டேட்மெண்ட்ல. மேடம், அதுக்காக எதுக்கு மேம் ரிஜெக்ட் பண்றீங்க? நான் பே பண்றேன் மேடம். நான் வந்து பே இது பண்ணிட்டேன். மட்டும் தான் கூட எதனா ஓகே சார். நான் இதுக்கு மேல ஒண்ணு பண்ணி வச்சிருக்கீங்க சார். நீங்க அதுவும் ரொம்ப ரிஃப்ளெக்ட். என்ன மேடம், எனக்கு புரியல, சொல்லுங்க மேடம். சரி, நீங்க ஆன்லைன் கேம் விளையாடுவீங்களா? ஆன்லைன் கேம் அது எப்பனா சம் டைம் எப்பனா டைம் எனக்கு ஃப்ரீயா இருந்ததுனா விளையாடுவேன் மேடம். மத்தபடி ரெகுலரா விளையாட சார், மாட்டேன். நீங்க நிறைய விளையாடிட்டீங்க போல இருக்கு. அதுவும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அதனால உங்க கிரெடிட் ஸ்கோர் சிபில் பயங்கரமா அடிபட்டு சார். எங்களால சாங்ஷன் பண்ண முடியாது. சாரி சார். மேடம், என்ன மேடம், நான் விளையாடும் போது எதுவுமே சொல்ல மாட்டீங்க. இந்த மாதிரி எங்களுக்கு எதனா ஒரு முக்கியமான சுச்சுவேஷன்ல வந்து இந்த மாதிரி பேசுறீங்களே மேடம். சார், அதுலயே நாங்க டிஸ்க்ளைமர் கொடுக்குமா, அதை படிக்க மாட்டீங்களா சார்? இதெல்லாம் இருந்து நாங்களே எதனா டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான் விளையாடுறோம். என்ன மேடம், இது முக்கியமான அதெல்லாம் விட்டுருங்க மேடம். நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் மேடம். என் பர்சனல் மேடம், எனக்கு லோன் கொஞ்சம் சாங்ஷன் பண்ணுங்க மேடம். இது முக்கியமா என் தங்கச்சிக்கு மேரேஜ் மேடம், சிஸ்டருக்கு மேரேஜ் மேடம். இது அரேஞ்ச் பண்ணுங்க ப்ளீஸ் மேடம். இது ரிஜெக்ட் மட்டும் பண்றாதீங்க மேடம். இதை மட்டும் கொஞ்சம். சார், நீங்க சொல்றதுலாம் புரியுது சார். பட் எங்களால எதுவும் செய்ய முடியாது சார். சாரி சார், டிஸ்கனெக்ட் மேடம் இருங்க மேடம், இருங்க. ஹலோ ஐயோ, கட் ஆயிடுச்சு. ஐயோ, கால் பண்றான். எதுக்காக கால் பண்றான்? ஹலோ அச்சா, இதுதானே என் பிரச்சனை. இதெல்லாம் நடந்தது. மச்சான், உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுதா? ஏய் ஆமாடா, நானும் உடைய மாதிரி தான்டா. நிறைய கேம் விளாண்டு எனக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. வராத பாடு போட்டேன்டா. எங்கேயுமே லோன் கிடைக்கலடா. ஃபீல் பண்ணாத மச்சான், விட்றா. எல்லாமே நல்லதே நடக்கும்டா, விட்றா. என்ன உனக்கு பணம் தானே பிரச்சனை? நான் தானே விடு. மச்சான், இதுக்கு தான் கவலைப்பட்டீங்க. அதெல்லாம் என்னடா, உன் தங்கச்சி மேரேஜ் நானும் நம்ம ராகுலும் சேர்ந்து செம்மையா முடிக்கிறேன்டா. வாடா போலாம். இவனு கவலைப்படாத மச்சான். கவலையே படாது. வாடா. உன் பிரச்சனை தீர்ந்துச்சு. எனக்கு இனிமேல கிரெடிட் கார்டை பார்த்து யூஸ் பண்ணுங்க. கிரெடிட் கார்டை வச்சுட்டு தேவையில்லாத பொருளை வாங்கி இப்போ கடைக்காரமா விற்கிறேன். இப்போ எனக்கு புரிஞ்சுது. இனிமேல் தேவையான பொருள் மட்டும் தான் வாங்கலாம்னு முடிவு பண்ணிக்கிட்டான் கிரெடிட் கார்டை வச்சுட்டு. டெக்னாலஜின்ட்டு நான் எவ்வளவு அடிமையாயிட்டு இருந்தேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. அதுதான் உலகம்ட்டு நான் இருந்தேன். ஆனா அது வந்து எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்ன்றது இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் புரிஞ்சுது. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அதில் ஆகாஷ் அண்ட் ராகுல் 2 பேரும் வாழ்க்கையை பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த வாழ்க்கையில் அவங்க டெக்னாலஜியும் இந்த டெக்னாலஜியால் வர சில ஃபெசிலிட்டிஸ்னால அவங்க வர பாதிப்புகளை பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த உலகத்தில் நிறைய பேர் இந்த டெக்னாலஜியால் நிறைய அவதிப்படுறாங்க. அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியும்? இன்னொரு சொன்ன மாதிரி அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு சொல்ற மாதிரி வாழ்றது கிடையாது. நம்ம தேவைக்கும் மேலே ஆசைப்படுறதாலையும்
அந்த டெக்னாலஜி சொல்கிற வரப்பிரசாதத்தை நம்ம அது ஒரு சாபமாக மாற்றிக்கிறோம், அவ்வளோதான் சொல்லுங்கள். அதை புரிஞ்சுக்கிட்டனாலே நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். முதல்ல நம்ம தேவைக்கு மட்டும் உபயோகித்து இந்த வாழ்க்கையை செம்மையாக சந்தோஷமாக வாழ்வோம்னு சொல்லி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போட. அது எப்படி பண்ணலாம்? இந்த வீடியோ கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரணும்னா அது பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வெள்ளை கலரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு முன்னாடியே வந்துடும். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் PK Briefcase.